நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரகுராம் வீட்ல வந்து ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நடத்த போறாங்க. அது என்ன ஃபங்ஷன், ஏது ஃபங்ஷன் பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஜோசியர கூப்பிட்டு வச்சு ரகுராமோட அம்மா வந்து வீட்ல வந்து பெரிய பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரகுராமுக்கும் ஜானகிக்கும் வந்து 25வது வருஷ கல்யாண நாள் வருது. அந்த ஃபங்ஷன வந்து நம்ம கொண்டாடலாமா வேண்டாமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜோசியர் வந்து உட்காந்து ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம்மா. நீங்க சொல்ற மாரி வந்து உங்க குடும்பத்துக்கு நெறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் கஷ்ட காலம் தான். அதனால வந்து நீங்க இந்த ஃபங்ஷன வந்து நடத்தலாம். இந்த ஃபங்ஷன் நடத்துனா இந்த குடும்பத்தில வந்து பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு நல்ல விஷயமும் நடக்கணும் இந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஜோசியரே சொல்லிட்டாரு. நம்ம வந்து சீக்கிரமா அந்த ஃபங்ஷன வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரகுராமோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்ல வராரு. அம்மா அது வந்து அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. அதுக்குள்ள வந்து நம்ம மாயா வந்து சொல்றாங்க. ஆமா கண்டிப்பா வந்து ஃபங்ஷன் நடத்தியே ஆகணும். ஏன்னா வந்து 25வது வருஷ கல்யாண நாளுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்குமே கிடைச்சிராது. அது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம லைஃப்லயே ஒரு டைம் தான் வரும். அத வந்து நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதியும் சொல்றாங்க, "ஐயோ! அண்ணி இந்த ஃபங்ஷன் மட்டும் நடந்துச்சுன்னா பிறகு நம்ம அண்ணியும் அவங்களும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இரு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பத்மா வந்து சொல்றாங்க, "இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த ஃபங்ஷன் தான் ஒண்ணு கேடா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சிவராம் இருக்கார்ல, அவர் வந்து சொல்றாரு, "ஏய் வாய மூடுடி. எப்ப பார்த்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, அது வேண்டாம், இது வேண்டான்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பேசாம இரு. எங்க அண்ணனுக்கு வந்து எந்த ஃபங்ஷன் எப்ப நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து திட்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரகுராமுக்கு வந்து விருப்பம் இல்ல. "சிவராம் இந்த ஃபங்ஷன்லாம் எதுக்கு? நம்ம இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதானே அப்படி சொல்லுங்கண்ணே. ஆல்ரெடி வந்து ஊருக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தோட மானம் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்திலே ஒருத்தன் வந்து கொலைப்பழி வேற வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம இந்த நேரத்தில் ஃபங்க்ஷன் நடத்தினா ஊரில் உள்ளவங்கலாம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊரில் உள்ளவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வாயெல்லாம் கட்டி போட முடியாது சரியா? அண்ணன் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம நடத்துவோம்னே, உங்களுக்கும் அன்றைக்கும் வந்து 25வது வருஷம் கல்யாண நாள். இது எப்படிண்ணே மாயா சொன்ன மாதிரி இது வந்து வாழ்க்கையில் ஒரு டைம் தானே வரும். பிரச்சனையை பார்த்தா நம்ம சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் எல்லாம் விட முடியுமாண்ணே? இதை வந்து நம்ம கண்டிப்பாக நடத்தியே தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சிவராம் இது நடத்துறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா என்னாச்சு உனக்கு ஏன் விருப்பம் இல்லை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்ல வராங்க. இங்கே பாரு உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. தயவுசெய்து அமைதியாரு. இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என் பேச்சை மீறி இந்த குடும்பத்தில் யார் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம ரகுராம் வந்து கோவப்பட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.